1 கோடி பரிசு. எந்த முஸ்லீமாவது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நிரூபித்தால், இந்திய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார் நிரூபித்தா 1 கோடி ரூபாய் இந்து மக்கள் கட்சி பரிசு கொடுக்கும். இப்ப இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு ஜோசப் விஜய். அவர் என்னங்கிறாருன்னா, இந்த குடியுரிமை சட்டம் மத பிரச்சனையை உருவாக்கும், இத மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த விடக்கூடாது, அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுறாங்க. ஆகவே இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற கும்பல் தான் வழிநடத்துது போல் இருக்குது. இந்த கிறிஸ்தவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்துது போல் இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகத்துல எல்லாம் உறுப்பினரா இணைகிறாங்கல்ல இந்துக்கள், தமிழர்கள், அவங்க எல்லாம் யோசிக்கணும். இந்த குடியுரிமை சட்டத்தை இதை ஏன் எதிர்க்கணும்? நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தலுக்கே வரப்போற. இப்போ உனக்கு என்ன அவசியம்? எடப்பாடி ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டா சொல்லுங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சட்டசபையில பேசினவர் இன்னைக்கு வரலாற்று பிழைன்னு பேசுறாரு. ஆகவே இது திராவிட கல்ச்சர், திராவிட மாடல். இது இந்த திராவிட மாடலை நாம் முறியடிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் நியாயமான முறையில தேர்தல் நடக்கணும்னா திமுக ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணும். 1 கோடி பரிசு. எந்த முஸ்லீமாவது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நிரூபித்தால், இந்திய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார் நிரூபித்தா 1 கோடி ரூபாய் இந்து மக்கள் கட்சி பரிசு கொடுக்கும். என்னங்க பரிசு பணம் என் கையிலேயே இருக்குது, கொடுக்குறேன். அதெல்லாம் நான் கொடுக்குறேன். இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு ஜோசப் விஜய். அவர் என்னங்கிறாருன்னா, இந்த குடியுரிமை சட்டம் மத பிரச்சனையை உருவாக்கும், இத மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த விடக்கூடாது, அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுறாங்க. மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்துல அதே நேரத்துல ராஜ்யசபையில 2 இடத்துலயும் நிறைவேற்றி அது இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. அதை எப்படி ஒரு மாநில அரசு அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு அரசியல் அடிப்படை அறிவு இல்லாம பேசுறாங்க. இது யாராவது சொல்ல முடியுமா? விஜய்க்கு யார் போய் இதை எடுத்து சொல்றது? இந்த விஜய் கட்சி நாம கூட அவர் லஞ்ச ஊழலை ஒழிப்பாரு, ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பாருன்னு அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு வாழ்த்து தெரிவிச்சோம். இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுவாருன்னு. ஆனா அந்த வெற்றி தமிழ் கழகமா, அவங்க கட்சி பேர் என்ன? வெற்றி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறார். இந்த தமிழகர்கள் எல்லாம் நிறைய பேர் அவருடைய ரசிகர்களா இருக்கிறாங்க. இந்த தமிழர்களை எல்லாம் அவர் இப்ப நிறைய உறுப்பினராக ஆக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை. அவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி சொல்லி கொடுக்காம இவர் அவர்களை எல்லாம் கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு, ஏற்கனவே அவருடைய பிகில் படத்துல அவருடைய பட டிக்கெட் வேணும்னா அவர் என்னன்னா பிகில் செட் வாங்கணும்னு ஒரு சிலுவை மாலையும் கொடுத்தார். நாங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அது வாபஸ் வாங்கினார். ஆகவே இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற கும்பல் தான் வழிநடத்துது போல் இருக்குது. இந்த கிறிஸ்தவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்துது போல் இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகத்துல எல்லாம் உறுப்பினரா இணைகிறாங்கல்ல இந்துக்கள், தமிழர்கள், அவங்க எல்லாம் யோசிக்கணும். இந்த குடியுரிமை சட்டத்தை இதை ஏன் எதிர்க்கணும்? நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தலுக்கே வரப்போற. இப்போ உனக்கு என்ன அவசியம்? கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்த விஜய்க்கு பின்னாடி நின்று கொண்டு இந்த தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அவருடைய அறிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எடப்பாடி ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டா சொல்லுங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சட்டசபையில பேசினவர் இன்னைக்கு வரலாற்று பிழைன்னு பேசுறாரு. ஆகவே இது திராவிட கல்ச்சர், திராவிட மாடல். இது இந்த திராவிட மாடலை நாம் முறியடிக்க வேண்டும். என்னங்க, அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க 234 சட்டசபை தொகுதிகளிலும் உள்ள சிவாலயங்களில் செங்கோலை முன்னிறுத்தி மீண்டும் மோடி வேண்டும் மோடி, தமிழ்நாட்டிலே 40 இடங்களிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியும் ஜெய் ஸ்ரீராம் சேவா சங்கமும் வராகி பீடம் உள்ளிட்ட ஆன்மீக அமைப்புகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலிலே செங்கோல் வழிபாடு செய்து நாம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எங்களுடைய பணிகளை துவக்குகிறோம். அந்த வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. எங்களுக்கு பிரசாதமாக அங்க சாமி சிலையிலிருந்து தாமரைப்பூ கையில விழுகுது. இப்ப ஏசி சண்முகத்துடைய வெற்றி இங்க நிச்சயமாயிருச்சு. அதற்காகவும் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையை இங்கே செய்திருக்கின்றோம். பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றி இருக்கிறது. அயோத்தியிலே
பாலராமர் ஆலயம் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு. அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து. காஷ்மீர் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு. அதே போல நேற்றைய தினம் CAA சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற பகுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடு, முஸ்லீம் அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவன்னா அவங்க முஸ்லீம் நாடு. அங்க சிறுபான்மையினர் இந்துக்கள், அந்த இந்துக்களை துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக ஒரு சட்டம். இந்த குடியுரிமை சட்டத்தினால தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முஸ்லீம்களுக்கும் பாதிப்பு இல்லை, எந்த கிறிஸ்தவருக்கும் பாதிப்பு இல்லை, இந்தியாவில் ஒருத்தருக்கு கூட பாதிப்பு கிடையாது. இந்த சட்டம் அங்கே அந்த மசோதாவாக நாடாளுமன்றத்திலே வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்து வாக்களித்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து வாக்களித்தது. வாக்களித்துத்தான் இந்த சட்டம் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சட்டம் ஏதோ முஸ்லிம் மக்களுடைய குடியுரிமையை பறித்து விடும் என்கின்ற அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அந்த அவதூறு பிரச்சாரத்தை முறியடிப்போம். இந்திய முஸ்லிம்களுக்கு, தமிழக முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. இது நான் மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலே கேட்டார் திமுக காரங்க கிட்ட. திமுக காரங்க இது வேண்டாங்கிறாங்க. சட்டசபையிலே கேட்டார், இதனால எந்த முஸ்லிமுக்கு பாதிப்பு சொல்லு. எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலேயே கேட்டு இந்த இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு, அந்த திருத்த சட்டத்துக்கு ஆதரவா ஓட்டும் போட்டுட்டு இப்ப மாறி பேசுறாங்க. இலங்கை தமிழர்களுக்கும் இதுல குடியுரிமை வழங்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இலங்கை தமிழர்கள் அவங்க இலங்கையினுடைய பூர்வ குடிகள், அவங்களுக்கு அங்கதான் குடியுரிமை கொடுக்கணும். வேணா இரட்டை குடியுரிமை கொடுக்கலாம், அது நம்முடைய கொள்கை. இலங்கை தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அவர்கள் அகதிகள் அல்ல. இப்ப முகாம்கள் இருக்காங்க, அவங்க நாட்டுக்கு போனாதான் அங்க ஏற்கனவே அங்க தமிழ் இந்துக்களை அவங்க விரட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நாம இங்க கொடுத்து இந்த குடியுரிமை அவங்களுக்கு கொடுத்து அங்க நம்முடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு வழிவகுக்க கூடாது. அதனால அந்த இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம்தான். அதை பிஜேபி கிட்ட நம்ம வலியுறுத்துவோம். இந்த குடியுரிமை சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் நம்முடைய நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனை இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி, ஆன்மீக அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் திண்ணை பிரச்சாரம், வீடு வீடாக இல்லந்தோறும் மோடி உள்ளந்தோறும் தாமரை என்கிற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அத தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை இந்த ஜனநாயகத்தை ஒரு பணநாயகமா மாற்றுவதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் பணத்தை எல்லாம் கொண்டு இப்பவே பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்காளர்களுக்கு பண விநியோகம் எப்படி செய்ய வேண்டும், இப்ப இந்த ஜனநாயகத்தை எப்படி பணநாயகமா மாற்றணும், அதுக்கெல்லாம் திட்டமிட்டு திமுக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது இருந்தே தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும், உளவு அமைப்புகள் கண்காணித்து அந்த நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டும். இந்த வரக்கூடிய தேர்தலில் ட்ரக் மாஃபியாக்களுடைய கை, அவங்களுடைய பணம், அதே மாதிரி லாட்டரி மாஃபியாக்களுடைய பணம், அவங்களுடைய கை, அதே மாதிரி இந்த சாராய மாஃபியாக்கள், இவங்க தான் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணுங்கிறத தீர்மானிக்க போறாங்க. இவங்களை எல்லாம் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக்கொண்டு இங்கே தமிழகத்திலே ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவது கஷ்டம். எனவே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் இந்த தமிழகத்திலே இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இந்த ஆட்சி என்ன பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா, இந்த தமிழ்நாட்டில் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும்னா திமுக ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க ஆட்சி அதிகார கையில் இருக்கிறதுனால பாருங்க, ஜெயிலுக்குள்ளேயே மந்திரியா இருக்க முடியுது இவங்கனால. ஆட்சி அதிகார கையில் இருக்கிறதுனால இவங்க பல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுது, பாதுகாக்க முடியுது. ஆட்சி அதிகாரம் இவர்கள் கையிலே இருக்கின்ற காரணத்தினால் நீதித்துறையிலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. இன்னைக்கு பாருங்க, பொன்முடிக்கு தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காகவும் தங்களுடைய கட்சியினர் நலனுக்காகவும் இந்த மாதிரி ட்ரக் மாஃபியாக்களோடு சேர்ந்து செயல்படுவது, இந்த விஷயத்துல இந்த ஜாஃபர் சாதிக் அந்த விஷயத்துல அந்த என்சிபி பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல இந்திய தேசிய, அதாவது NIA அந்த விசாரணையும் இருக்கணும்.
அதே மாதிரி இது சம்பந்தமாக மத்திய அரசு ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அது திமுகவினுடைய ஏவல் துறையாக இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் இதை ரொம்ப தீவிரமாக மத்திய அரசு கண்காணிக்கணும். ஆளுநர் இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தேர்தலை, நியாயமான தேர்தலை உறுதி செய்ய திமுகவை டிஸ்மிஸ் செய்து அதன் பிறகு தேர்தலை அல்லது சஸ்பெண்ட் பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். தமிழகத்திலே எல்லா மாநிலத்திலையும் போதைப் பொருள் ஆதிக்கம் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவில்லை, மணல் மாஃபியாக்கள் எல்லா மாநிலத்திலையும் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் தான் இது. இந்து மக்கள் கட்சியில 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி வாரியாக நாங்கள் கிளைகளை அமைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தொண்டர்கள் இந்த பணியிலே ஈடுபட இருக்கிறார். இப்ப தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய இந்து விரோத அரசுங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில்ல நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை தடை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கோயில்களை, அறநிலையத்துறையை, இன்னும் அரசு துறை அனைத்தையுமே தங்களுடைய சொந்த குடும்ப நலன் விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞருக்கு சிலை, தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சாரத்துக்கு கல்வித்துறையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கண்காணிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். சமீபத்திலே தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. நரேந்திர மோடி அலை தமிழகத்திலே இருந்து துவங்குகிறது. மறுபடியும் இப்ப மோடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கிறது. தமிழகத்துல இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு நல்ல விடியல் கிடைக்கும். இல்ல, தமிழக முதல்வர் அப்பிருந்து அதை சொல்றாரு. ஆனால் இந்த பிரிவினையை எப்படி உருவாக்கும் சொல்லுங்க. நான் 1 கோடி ரூபாய் பரிசு இந்து மக்கள் கட்சி சார்பில் அறிவிக்கிறேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் ஏதாவது இந்திய முஸ்லிம்கள், தமிழகத்து முஸ்லிம்கள் ஒருவருடைய குடியுரிமையாவது பறிக்கப்பட்டிருக்கா? இது எப்படி குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பேசக்கூடிய சட்டம். இதுல குடியுரிமை பறிப்பு சட்டம் அல்ல, இது குடியுரிமை கொடுக்கிற சட்டம். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டத்தை செய்கிறார்கள். இப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக என்ன பண்ணுதுன்னா, எல்லா ஜமாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்துக் கொண்டு அங்க போய் பிஜேபிக்கு வாக்கு சேகரிக்க வந்தா எதிர்ப்பு தெரிவிங்க, ஜமாத்துல ஃபத்வா விதிக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் இப்ப இருந்தே கண்காணிக்கணும். இந்த தேர்தல் சாதி மத அடிப்படையில் நடக்கக்கூடாது. சாதி மத அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்கக்கூடாது. சர்ச்சில் கூடி முடிவு பண்ணி நரேந்திர மோடியை தோக்கடிக்கணும்னு சொல்றது, மசூதியில கூடி முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறது, இதெல்லாம் மிக தவறானது. அப்படியாக இருந்தா தகுதி நீக்கம். கடந்த காலங்கள்ல இங்க வேலூர்ல ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் கூப்பிட்டு பேசினதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனால இந்த முறை வேலூர்ல இதை கண்காணிக்கணும். சாதி மத அடிப்படையில யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அதனால இந்த முறை கதிரானந்து கடந்த முறையே பணப்புழக்கம் பயங்கரமா இருந்தது. அதனால தேர்தலையே நிறுத்தி வச்சாங்க இல்லைங்களா? இந்த முறை இப்பவே திமுக காரங்க எல்லாம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே எவ்வளவு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, குடியாத்தம் குமணன் கொடுத்த தகவல் தான் 60,000 கோடி ரூபாய் கனிம வளக்கொள்ளை. அதை வச்சுதான் தேர்தலில் ஜெயிச்சிடலான்னு கதிர் ஆனந்த் திட்டம் போட்டிருக்காரு. இப்ப திமுக எம்பி 38 எம்பி இருக்காங்க. இவங்கனால ஒரு திட்டம் கிடைச்சிருக்குதா தமிழ்நாட்டுக்கு? என்னைக்காவது நாடாளுமன்றத்துல போய் தமிழக நலனுக்காக, தமிழக மக்களுக்காக, வளர்ச்சி திட்டத்துக்காக பேசியிருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் மோடி எதிர்ப்பு தான் பேசியிருக்காங்க. ஆகவே இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எந்த பயனும் இல்லை. இந்த 40 இடங்களிலும் நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அதற்காக முழு வீச்சிலே நாங்கள் களப்பணியை துவங்கி செய்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.